ஒரு அழகான குட்டி கிராமம் இருந்தது. அந்த கிராமத்துல எல்லா நாளும் சிரிப்பு தான். ஆனா புது வருஷம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சதும் குட்டி குழந்தைகள் எல்லாம் ரொம்ப ஆவலா இருந்தாங்க. அந்த கிராமத்துல மிது, கண்ணன், முயல்குட்டி, பூனைக்குட்டி எல்லாரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் காலை சூரியன் மெதுவா எழுந்துச்சு. வானம் முழுக்க தங்க நிற ஒளி. பலூன்கள் பறக்க ஆரம்பிச்சது. புது வருஷம் வந்தாச்சேன்னு காற்றே பாடுற மாதிரி இருந்தது. ஒரு சின்ன நட்சத்திர தேவதை தோன்றினாள். நட்சத்திர தேவதை சொன்னாள், குழந்தைகளே, புது வருஷம் வர்றதுக்கு முன்னாடி 3 நல்ல விஷயம் பண்ணினா இந்த வருஷம் முழுக்க சந்தோஷமா இருக்கும். அத கேட்டதும் எல்லாரும் ஏன்னு குதிச்சாங்க. முதல் நல்ல விஷயம் உதவி செய்வது. மிது அம்மாவுக்கு வீடு சுத்தம் செய்ய உதவி பண்ணினாள். கண்ணன் தாத்தாவுக்கு தண்ணீர் கொண்டு வந்தான். முயல்குட்டி தன் கேரட் நண்பனோட பகிர்ந்தது. அப்போ வானத்துல ஒரு நட்சத்திரம் பிரகாசிச்சது. நட்சத்திரம். இரண்டாவது நல்ல விஷயம் பாசமும் நட்பும். பூனைக்குட்டி விழுந்துட்டு அழுதுது. உடனே எல்லாரும் ஓடிப்போய் பரவாயில்ல, நாங்க இருக்கோம்னு கட்டிப்பிடிச்சாங்க. அந்த நேரத்துல வானத்துல இன்னொரு ஒளி மின்னுச்சு. நட்சத்திரம். மூன்றாவது நல்ல விஷயம் நல்ல கனவுகள். எல்லாரும் கண்மூடி ஆசை சொன்னாங்க. நல்லா படிக்கணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், உலகம் நல்லதா இருக்கணும். அப்போ வானம் முழுக்க வானவில், இதயங்கள், நட்சத்திரங்கள் பளிச்சுன்னு மின்னின. புது வருஷமாயே தொடங்குச்சு. அந்த நட்சத்திர தேவதை சிரிச்சு சொன்னாள், நீங்க நல்ல மனசோட இருந்தா ஒவ்வொரு நாளும் புது வருஷம்தான். அந்த நேரம் பலூன்கள் பறந்தது, இசை ஒழிச்சது, எல்லாரும் கைத்தட்டி சிரிச்சாங்க. புது வருஷம் வந்தாச்சேன்னு எல்லா கிராமமும் பாடிச்சு. கதை முடிவு. சின்ன மெசேஜ் குழந்தைகளுக்காக. நல்ல பழக்கம், நல்ல பாசம், நல்ல எண்ணம், இவையே உண்மையான பரிசு. இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.